வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். காசிகால பைரவி பைரவரப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திரு சரணம் காசிரிவகுல பண்டார வேதாச்சாரியா திருப்பாரமப்பணம் சரணம் காசியோகரி தவத்திரு கிணராமனகுடி திருப்பாரமப்பணம் சரணம் பரமம்ம சரணம் வீரேஸ்வரி நாராயணி பாபாஜத்தருடைய அப்பணம் சரணம் ஓம் ஸ்ரீம் காலபைரவாய் கடாச்சம் ஓம் ஐம் சௌனபைரேஸ்வரி ஓம் கிளிம் யோகோபேஷபுச்சம் சங்குரு பைரவாய் மங்களம் ஓம் ஸ்ரீம் கிருமாய் ஜெகன்மாதா பிதா பரமம்ம சர்வம் வேதபேதவம் திருடைய அப்பணம் சரணமங்கிரே நம சிவாய பைரவ சிவம் திதி விஷ்ணு ததா வாரஹ நட்சத்திர விஷ்ணு தேவசா யோகசகாண்டம் சேத விஷ்ணு மாயா ஜெகத்குரு குரு பரமா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபர்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமः திதி விஷ்ணு ததா வாரஹ நட்சத்திர விஷ்ணு தேவசா யோகசகாண்டம் சேத விஷ்ணு மாயா ஜெகத்குரு மகாதேவி ச வித்மஹே விஷ்ணுமத்தி தீமஹே தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத் சோனத்வஜாய வித்மஹே சூலாஷ்டாய தீமஹே தன்னோ பைரவ பிரச்சோதயாத். இன்னைக்கு என்னோட ஸ்ரீ ஜெகன்மாதா ஸ்ரீ யோகமாயா ஸ்ரீ புவனேஸ்வரி தேவியுடைய ஸ்ரீ காசிகால பைரவி பைரவருடைய ஆன்மீக தகவல். அதாவது இப்போ தான் மகாலய பட்சம் நம்மளுக்கு முடிந்தது. ஆனால் உண்மையிலே மகாலய பட்சம் வந்து பட்சம்னா 5 நாள் அது முடிந்து நம்மளுக்கு வந்து நவராத்திரி ஆரம்பிக்கும். எப்போயும் மகாலய பட்சம் புரட்டாசி மாதம் மகாலய பட்சம் முடிஞ்ச மறுநாளே நவராத்திரி. இது வந்து ஜோதிட குறிப்பு. நவராத்திரி 9 நாள் ஆரம்பிக்கும். முடிஞ்ச பிறகு நம்மளுக்கு வந்து ஐப்பசி அமாவாசை குபேரலட்சுமி பூஜை. குபேரலட்சுமி பூஜை வந்து எல்லாரும் கண்டிப்பாக செய்யுங்க. ஏன்னா ஐப்பசி அமாவாசை அன்று தான் குபேர பகவான் ஸ்ரீ காசி காலபைரவருக்கு தவம் வந்து யாகம் பண்ணி அவருக்கு குபேர பட்டணத்தை வந்து கொடுத்தார். இது எல்லாத்துக்கும் தெரிய வரும். இந்த பூஜ விதானம் புக்கில் சமஸ்கிருதத்தில் உள்ள தமிழில் மாற்றி பூஜ விதானம் புக்கில் என்ன போட்டிருப்பாங்கன்னா, ஐப்பசி அமாவாசை அன்று வந்து குபேரலட்சுமி யாகம் குபேரலட்சுமி பூஜைகள் செய்யுங்க. அதனால் வசதி உள்ளவங்க உங்களுக்கு நம்பிக்கையான குருமார்களை வைத்து ஹோமங்கள் செய்யுங்க. வசதி குறைவானவங்க எனக்கு வந்து அவ்வளோ வசதியில் யாகம் பண்ணுறதுக்கு சொல்லுவாங்க, தயவு செய்து மகாலட்சுமி மகாமந்திரம் கற்றுக்குங்க. ஒன்றுமே இல்லை, காயத்ரி மந்திரம் தான். அப்புறம் பைரவோடைய காயத்ரி மந்திரம் 2 மந்திரம் கற்றுக்குங்க. நான் திருப்பி சொல்கிறேன், மகாலட்சுமி பக்கமாக எங்களை மாதிரி குரு உபாசனை பெற்றவங்க வந்து இந்த மந்திரங்கள் வந்து சொல்லக்கூடாது. ஆனால் நான் எதுவுமே சொல்லலைன்னா இந்நேரம் சிராத்தம் கற்றுக்க மாட்டாங்க, எந்த ஒரு மூல மந்திரமும் கற்றுக்க மாட்டாங்க, எதுவுமே ஒரு விளக்கங்கள் தெரியாமல் போயிடுமே சொல்லி தான். மேலே பார்த்தா உபாசனை வந்து ஒரே தெய்வத்தை பூஜித்து அவங்கள உணர்ந்தவங்க தான் உபாசனைன்னு சொல்லுவாங்க. அது காளி உபாசனை இருக்காங்க, காட்டேரி அம்மன் உபாசனை இருக்காங்க, பிரத்யேகராதேவி உபாசனை இருக்காங்க, அப்புறம் ராஜராஜேஸ்வரி உபாசனை, அப்புறம் நிறைய தெய்வீகள் உபாசனை பெற்றவங்க இருக்காங்க நம்ம மலேசியா மக்களில். குருமார்கள் இவ்வளோ பேர் நல்ல குருமார்கள்லாம் இருக்காங்க, ஏன்னா குறை சொல்லக்கூடாது. அதனால் சும்மா ஏதோ ஒருத்தவங்க சில பேர் தவறால் எல்லாரும் கெட்ட பேர் நினைக்கிறாங்க. இல்லை, நம்ம மலேசியா உள்ள குருமார்கள் ரொம்ப திறமையானவங்க. எனக்கு தெரிஞ்சு பக்தி மார்க்கத்தில் வந்து இந்தியாவோட மலேசியா குருமார்கள் கொஞ்சம் பக்தி அதிகமாக தான் உண்டு. சரி, பிறகு பார்ப்போம். அப்போ மகாதேவீஷ வித்மஹே விஷ்ணுபத்னி தீமஹே தன்னோ லட்சுமி பிரச்சோதயாத் ஓம் சோனத்வஜாய வித்மஹே சூலாஷ்டாய தீமஹே தன்னோ பைரவ பிரச்சோதயாத். இந்த 2 மந்திரம் வந்து கண்டிப்பாக கற்றுக்கிட்டு குத்து விளக்காது ஏற்றி வைத்து 2 குத்து விளக்கு, சாதாரண குத்து விளக்கு வீட்டில் எல்லாரும் குத்து விளக்கு வச்சுருப்பீங்க. குத்து விளக்கு ஏற்றி வச்சு உட்காந்து தயவு செய்து எல்லா பிள்ளைங்களும், அதுவும் முக்கியமாக வீட்டில் உள்ள கணவர் மனைவி பிள்ளைகள் உட்காந்து மந்திர ஜபங்கள் தீபாவளி அன்னைக்கு ஒரு 1008 வாட்டி சொல்லுங்கள். சரி, எதுவும் முடியல பல ஓம் எனக்கு மந்திரங்கள் சொல்ல தெரியல. ஓம் சிவ சிவ ஓம், ஓம் சிவ சிவ ஓம், ஓம் சிவ சிவ ஓம். இந்த மந்திரத்தை யார் கண்டுபிடிச்சானா ஓம் சிவ சிவ ஓம்ட்டு சித்தர்கள் பாடலில் வந்து எழுதப்பட்ட இது மந்திரம். சைவ சித்தாந்தம் சித்தர்கள் 18 பேரில் அதில் 4 பேர் வந்து திருமுறை தமிழ் வேதத்தை படித்தவங்க. திருமுறை திருவாசகம் திருப்புகழ் இப்படின்னு தமிழ் வேதங்கள் உண்டு சைவ சித்தாந்தத்தில். இன்னொரு மார்க்கத்தில் வந்து தியான மார்க்கத்தில் உள்ளவங்க வந்து இந்த ஓம் சிவ சிவ ஓம் மந்திரத்தை சொன்னாலே எல்லா வேதங்களும் அல்ல ஐக்கியம் சொல்லி எழுதியிருக்காங்க. இதை யார் வெளிப்படுத்தினான்னு சொன்னால், ஊரில் வந்து மிஸ்டிக் செல்வம் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இந்த ஆன்மீக ஆராய்ச்சியை வந்து எழுதினார். எப்படின்னா கண்டுபிடிச்சார் எந்தெந்த ஊரில் உள்ள சாமியார்கள், இந்த தபசிகள் தபஸ் பண்ணுறவங்க அகோரிகள் இவங்கெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி இதற்கு மூல பிரகிருதி என்பது பைரவர் தான் சொல்லி அவர் வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கி இந்தியாவில் எல்லா பைரவர் கோயிலையும் விளக்கு இல்லாமல் இருந்த காலகட்டத்தில் எல்லா பைரவர் கோயிலுக்கும் விளக்கு ஏற்றி வச்ச பெருமையும் அந்த பக்தியும் நன்மையும் மிஸ்டிக் செல்வம் ஐயாக்கே வந்து சேரும். ஏன்னா எனக்கு தெரியும், அவர் தான் பைரவர் கோயிலுக்கு வந்து விளக்கேற்றி வச்சது அவர் தான். எல்லா பைரவர் கோயிலுக்கும் பைரவர் பற்றி புகழ் பெருமையும் அவரோட பக்தி மார்க்கமும் அவரோட வழிபாடு முறையும்
இந்தியாவில் உள்ள எல்லா இதுக்கும் அவர் வந்து வெளிப்படுத்துகிறார். அப்போ எப்போ அவர் வெளிப்படுத்துகிறாருன்னா, ஞான ஆலயம்னு ஒரு புக்கு ஒன்று வெளியாக்கினாங்க. ஞான சிந்தாமணின்னு ஒரு புக்கு வெளியாக்கினாங்க. அதில் வந்து இவர் வந்து எழுத்தாளராக இருந்தார், ஆன்மீக எழுத்தாளர். இப்படின்னா இந்த பேய்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது, செய்வனைகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது, அப்புறம் சூனியங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது, ஏவல் சக்தியை பற்றி, சூத்திர தேவதைகள்னு தனியாக இருக்காங்க. அது டிபார்ட்மெண்ட் போகலாம், ரொம்ப அது வந்து ஆதாரண வேதத்தில் ஒரு தனி பகுதி. அது வந்து சூத்திர தேவதைகள்னு இருப்பாங்க. அவங்கள வசியம் பண்ணி வச்சுட்டு கெட்டது செய்கிறது. இதெல்லாம் தடுக்கக்குத்தி மகாசக்தி கால பைரவர் மட்டுமேன்னு சொல்லி அவர் உறுதிப்படுத்தினார். யார்? மிஸ்டிக் செல்வம். அவரோட குரு யாருன்னு சொன்னால், கேரளா போர்டரில் மந்திரமலைன்னு ஒரு மலை இருக்குது. அதில் வந்து உச்சினி மாகாளி சித்தர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இப்போ சமாதி ஆயிட்டார். உச்சினி மாகாளி சித்தர் அவரோட நேரடி சீடர் தான் இந்த மிஸ்டிக் செல்வம் ஐயா. அவரால் தான் இன்றைக்கி பைரவ வழிபாடு இந்தியா ஃபுல்லாக பரவுது. அந்த முறையை வந்து நான் வந்து வேதத்துலேருந்து அதை முறைப்படுத்தி எப்படி விளக்கேற்றுறது, வீட்டில் படம் வச்சு என்னென்ன படம் வைக்கணும், கோயிலில் பைரவ வழிபாடு எப்படி செய்யணும்னு சொல்லி அதை வந்து அதாவது விளக்கு முறை சொல்லி கொடுத்து அதை எப்படி செய்வதுன்னு அது வந்து நான் 2008 நான் வெளியாக்கினேன். அது எல்லாத்துக்கும் தெரியும், ரவிகுருன்னு தெரியும். சரி, இப்போ வந்து தீபாவளி அன்னைக்கு எல்லாரும் ஓம் கிரி நமச்சிவாய பைரவ சிவம். தீபாவளி அன்னைக்கு எல்லாரும் குத்துவிளக்கு பூஜை கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. குத்துவிளக்கு பூஜை கண்டிப்பாக எல்லாரும் செய்யணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு பூஜை. குபேரலட்சுமி பூஜை நம்மளுக்கு பணம் வந்து எல்லாத்துக்கும் வேணும். எந்த ஒரு ஹோமம் பண்ணாலும் குபேரலட்சுமி ஹோமம் செய்யணும். மிகப்பெரிய மகா சண்டி யாகம் பண்ணாலும் குபேரலட்சுமி யாகம் செய்யணும். கணபதி யாகம் பண்ணாலும் குபேரலட்சுமி யாகம் செய்யணும். கால பைரவர் யாகம் பண்ணாலும் குபேரலட்சுமி யாகம் செய்யணும். பிருத்திங்கா தேவி, காட்டேரி அம்மன் தேவி எல்லாம் எந்தெந்த உபாசனை, முருகன் உபாசனை, சண்முகம், சத்மகம், என்ன ஒரு வழிபாடு பண்ணாலும் கடைசியாக குபேரலட்சுமி பூஜை கண்டிப்பாக செய்யணும். இது வந்து விதி, வேதத்தோட விதி. இது கண்டிப்பாக எல்லாரும் செய்யணும். அப்போ இந்த குபேரலட்சுமிக்கு ஒரு அஞ்சனம் இருக்குது, சொல்லிக் கொடுப்பேன். அது தெரிஞ்சுக்கங்க. நான் வந்து பிஸ்னஸ் பண்ணல, புலநாட்டில் வந்து நான் இது பிஸ்னஸ் பண்ணல. இந்த பெண்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும். இந்த குபேரலட்சுமி பூஜை பண்ணும்போது ராஜமோகினி மந்திரம் இருக்கு, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதை நீங்கள் சேர்த்துங்க. ஓம் கிளீம் சௌம் ஸ்ரீம் நமோ பகவதி ராஜமோகினி கிளீம் கிளீம் சகல ஸ்தாவர ஜங்கமம் மமவசம் ஆக்குஷாய சுவாஹா. இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் இந்த குபேரலட்சுமி பூஜையில் உள்ள மூல மந்திரத்தில் இல்லைன்னா காயத்ரி மந்திரம் சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு சொன்னால் ரொம்ப விசேஷம். ரொம்ப விசேஷம். இது ஒரு அஞ்சனம் என்னன்னு சொன்னால், குங்குமப்பூ ஒரு 5 கிராம் வாங்கிங்க. காஷ்மீர் குங்குமப்பூ, சுத்தமான குங்குமப்பூ, அது வாங்கிங்க. காராமசு நெய் கிடைச்சா விசேஷம். அப்படின்னா சித்தாமணக்கெண்ணு தனியாக இருக்குது. புல்லாமணக்கன் ஒரு மூலிகை இருக்குது, அது கிடைக்காது. சித்தாமணக்குன்னு ஒரு மூலிகை, அது கிடைக்கும். அப்புறம் ஆமணக்குன்னு ஒரு எண்ணெய் இருக்குது. ஆமணக்கு விதையில் எடுக்கப்பட்டது தான் விளக்கெண்ணெய். சித்தாமணக்கு எண்ணெய் கிடைச்சால் அது கொஞ்சம் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, ஆமணக்கு விதையில் எடுக்கப்பட்ட விளக்கெண்ணெயை 1 டீஸ்பூன் போட்டு அதில் ஒரு 10 கிராம் குங்குமப்பூ போட்டு அதில் லேசாக பச்சை கற்பூரம், ஒரு சிட்டிக்கை, ஒரு மிளகு பிரமாணம் சொல்லுவாங்க கணக்கு, ஒரு இப்படி பிடிச்சா ஒரு மிளகு போட்டு, அஞ்சனக்கல், நீல ஆஞ்சனக்கல், புஷ்பாஞ்சனக்கல் இதில் கிடைக்கும். இதெல்லாம் வாங்கி வச்சுங்க. இதெல்லாம் புதுசாக சொல்ல நினைக்காதீங்க. இதெல்லாம் வந்து நம்ம ரிஷிகள் நம்மளுக்கு எழுதி வச்ச பொக்கிஷன். இது யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை, நீங்களும் செய்யலை, ஆனால் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி, நல்லா கல்வத்தில், நல்ல குண்டு இரும்பு வெங்கல கல்வத்தில் இல்லைன்னா கல்வத்தில் நல்லா அரைச்சி ஒரு டப்பியில் வைத்து அதை வந்து இந்த மந்திரத்தை கொடுக்கணும். அது அமாவாசை அன்னைக்கு செய்யலாம், அஷ்ட நட்சத்திரம் அன்னைக்கு செய்யலாம், அஷ்டமி அன்னைக்கு செய்யலாம், பௌர்ணமி அன்னைக்கு செய்யலாம், சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு செய்யலாம், பாண்டி நட்சத்திரம் அன்னைக்கு செய்யலாம். இந்த இதே ஒரு சின்ன டப்பி வந்து இரும்பு டப்பி இருக்கக்கூடாது, வெங்கல டப்பி, இல்லைன்னா இந்த டப்பி அப்படின்னா ஒரு செப்பு டப்பி, ஐம்பொன் டப்பி, அது 3 டப்பி, ஞான தந்திரத்தில் செய்யப்பட்ட டப்பி, அதெல்லாம் கிடைக்காது, வரக்கூட எருமை கொம்பில் செய்யப்பட்ட டப்பி, மாட்டு கொம்பில் செய்யப்பட்ட டப்பி, இதெல்லாம் கிடைச்சா ஊருக்கு போனால் தாய்லாந்து போனால் கிடைக்கும், வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு போகும்போது இதில் கிடைக்காத பொருள் வாங்கி வச்சுட்டு இந்த மந்திரத்தை டெய்லி ஒரு 21 முறை ஒரு 9 நாள் சொன்னாலே அதுக்கு உயிர் பெறும். அப்புறம் அதை எடுத்து திலகமாக வச்சுக்கோங்க. பெண்களுக்கு ஒண்டி சொல்கிறேன். ஆண்களுக்கு ஒரு சுப அஞ்சனம் பிறகு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ வேணாம், இப்போ வந்து நான் இதை பற்றி நான் பேசிடுறேன். இப்போ இந்த மிஸ்டிக் செல்வம் ஐயாவுக்கு
திருப்பாதம் சமர்ப்பணம். ஏன்னா அவர் தான் இந்தியாவில் உள்ள எல்லா பைரவ கோயிலுக்கும் விளக்கேற்றி வச்சவர். இப்போ கூட சில கோயிலில் பைரவருக்கு கோயிலில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா விளக்கேற்ற வச்சுருக்க மாட்டாங்க, அபிஷேகம் கூட பண்ண மாட்டாங்க, ஒரு பூ கூட போட மாட்டாங்க. பைரவர் தான் அது வேதம் என்ன சொல்கிறதுன்னா, அஷ்டலட்சுமிகள் அஷ்டமி அன்னைக்கு பொண்ணும் பொருளும் வேண்டி பைரவருக்கு பூஜை பண்ணுறாங்கன்னு வேதம் சொல்லுது. ஆனால் இந்தியாவில் உள்ள சில கோயில்களில், எல்லா கோயிலும் சொல்லலை, தப்பாக வச்சுக்காதீங்க, சில கோயிலில் நான் போய் பார்க்கும்போது விளக்கு கூட ஏற்றாமல் இருக்காங்க. அப்படி அதான் சொன்னேன், தமிழவங்க மத்தியில் தமிழவங்க ஒரு அப்பாவி. என்னோட அனுபவத்தில் அவங்க மட்டும் விஷயம் கற்றுக்கிட்டாங்கன்னா எங்கேயோ போயிடுவாங்க. சரி, பரவாயில்ல. தீபாவளி அன்னைக்கு படையில் போகிறத பற்றி நான் எப்பயும் பேச மாட்டேன். ஆத்மாவுக்கு உயிர் இல்லை, உடல் இல்லை, ஆத்மா வீட்டுக்கு வராது, ஆத்மாவில் சாப்பிட முடியாது. ஸ்ராத்தம் தர்ப்பணம் இது தெரியாதவங்க தான் படையல் போடுவாங்க. அதை போட்டுங்க. உங்களோட குருமார், உங்கள் நம்பிக்கையான குருமார் நீங்கள் படையல் போடுங்கயா, எனக்கு ஆதாரம் இருக்குது, நான் ஆதாரம் காமிக்கிறேன், நீங்கள் ஆதாரத்தை காமிச்சு நீங்கள் படையல் போட்டுங்க. நான் தப்பு சொல்லுவேன். எந்த ஒரு வழிபாடு குறை சொல்லுக்கு நான் இதில் பேச கிடையாது. மக்கள் வேத வழிபாடை தெரிஞ்சுக்கணுமே சொல்லி தான் நான் பேசுகிறேன். அப்போ இந்த சிராத்தத்தை எப்படி செய்யணுன்ட்டு ஏற்கனவே பழைய ஆடியோவில் நீங்கள் 3ஆம் மாதத்துலேருந்து நான் இந்த இதை பற்றி நிறைய விஷயம் நான் பேசியிருக்கேன். அது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எளிய முறையில் தர்ப்பணத்தை எப்படி செய்வது, வீட்டுக்கு வெளியே செஞ்சுட்டு வீட்டுக்கு கூட கோமியம் தெளித்து 2 குத்தோலி ஏற்றி வச்சு கண்டிப்பாக முன்னோர்கள் வழிபாடு செய்யணும். ஏன்னா ஐப்பசி அமாவாசை வரைக்கும் மாத்திரு பித்ரு வெயிட் பண்ணுவாங்க நம்மளுக்காக. நம்ம பிள்ளைகள் இங்கே வீட்டு முடுக்கிற வெயிட் பண்ண மாட்டாங்க. சூரிய லோகத்தில், அதாவது சூரிய மண்டலத்தில், அதாவது சூரியன் தான் கண்கண்ட தெய்வமான குலதெய்வம். எல்லாத்துக்கும் குலதெய்வம் சூரிய பகவான் தான். 2வது குலதெய்வம் வேதப்படி பார்த்தா பிரம்மதேவர், சரஸ்வதி தேவி. இவங்களை தொடாமல், சூரிய பகவானை தொடாமல், சரஸ்வதி தேவி தொடாமல் கும்பிடாமல், பிரம்மதேவனை கும்பிடாமல் மற்ற தெய்வத்திட்ட போனால் பலன் இல்லை. இதை நீங்கள் ஆணித்தனமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ வீட்டு உள்ளுக்கு ஹாலில் 2 குத்தோலி ஏற்றி வச்சு ஹோமியம் தெளித்து நல்லா ஜபங்கள் நிறையா பண்ணுங்கள். இதே 2 மந்திரம் எப்படி எதுவும் தட்டு பரவாயில்ல, ஓம் சிவ சிவ ஓமா சொல்லுங்கள். சரி, இப்போ 2வது கிரீம் நம சிவாய பைரவ சிவம். 2வது இந்த டீ நேரத்தில் என்னோட ஒரு சாது சுவாமி படம் நான் உங்களுக்கு அனுப்பியிருப்பேன். என்னோடய புராணத்தில் பாருங்களேன். இந்த 3 நாள் முன்னுக்கு சாது சுவாமி என்பது அதை பற்றி எல்லாத்துக்கும் தெரியணும். உலகத்திலே மிகப்பெரிய பைரவர், 15 அடி சாபனம் பண்ண ஒரே சாது என்பது பழனி மலையில் விஜய பைரவர் கோயில் இருக்குது. கோயிலில் அது மடம், அதாவது வீடு. பழனி முருகன் ஆலயத்துலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தெற்கு வீதின்னு சொல்லுவாங்க. சாது மடம் சுவாமின்னு சொல்லுவாங்க. அவரை பற்றி எல்லாத்துக்கும் தெரியணும், சொல்லணும். ஏன்னா ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு நட்சத்திர பைரவரான குலதெய்வம் இருக்கார். அதில் புனப்பூச நட்சத்திர பைரவர் விஜய பைரவர். அந்த விஜய பைரவர் எங்கே இருக்காரு சொன்னால் சாது மடம், பழனி மலையில் முருகன் ஆலயத்துலேருந்து தெற்கு வீதியில் ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில் சாது மடம், சாதுக்களே இருக்க வேண்டிய இடம். அந்த இடத்துல சாதுக்கள் இருக்க வேண்டிய இடத்துல அந்த சாது சுவாமி 1800 நூற்றாண்டில் 1805 கோஷத்தில் அவர் அந்த பைரவரை 9 அடி கீழே 5 அடி சாபனம் பண்ணியிருக்கார். அதாவது மேலே 9 அடி, கீழே 6 அடி, பூமி கீழே 6 அடி, மேலே 9 அடிக்கு பைரவர் உலகத்திலே மிகப்பெரிய பைரவர் விஜய பைரவர். சாது சுவாமியால் பிரதிஷ்டை பண்ண பைரவர் சாது மடத்தில் பழனிமலையில் இருக்கார். அவர் மிக மகத்துவம் பொருந்தியவர். அவரை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாரும் பழனிமலைக்கு போயிட்டு வாங்க, முருகன் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஆனால் தயவு செய்து பழனிமலைக்கு போன பிறகு அந்த சாது மடத்துக்கு போயிட்டு வாங்க. சாது மடத்தில் ஆனால் இப்போ சாதுக்கள் பூஜை, நான் 2007 போகும்போது ஊருக்கு போகும்போது சாதுக்கள் பூஜை பண்ணாங்க. அந்த சாது சுவாமியின் சிஷியர்கள் பூஜை பண்ணாங்க. அந்த பைரவருக்கும் அங்கே உள்ள அம்பாள் ஸ்ரீசக்கர பீடம் சாது சுவாமியோட ஜீவ சமாதி அந்த மடத்திலே இருக்குது. கீழே அந்த மடத்தை உள்ளுக்கே வீடு தான், கோயிலில் வீடு, சாது மடம் அது. அந்த வீட்டு உள்ளுக்கு அவரோட சமாதிக்கு மேலே அவருக்கு ஸ்ரீசக்கர பீடம் சாது சுவாமிக்கு மட்டும்தான். உலகத்திலே ஆதிசங்க ஆச்சாரியர் கூட ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை இல்லை சமாதியில். ஆனால் இவருடைய சமாதியில் பைரவர் சொல்லி, அம்பாள் சொல்லி, இவர் சமாதி மேலே ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இப்போ தயவுசெய்து பார்த்துருவோம். கோயில் அந்த மடம் காலையில் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் தான் திறப்பாங்க கேள்விப்பட்டேன். இப்போதைக்கு இரவில் 7லேருந்து 9 மணி வரைக்கும் தான் திறந்துருப்பாங்கன்னு கேள்வி. அதனால் எல்லோரும் பழனிமலை முருகனுக்கு போகிறவங்க
சாது சுவாமி போய் பார்க்கணும், அவர் தான் வந்து இரும்பை தங்கமாக்க. இது நம்ப மாட்டாங்க, இதெல்லாம் நம்ப வேணாம், நீங்கள் நம்புறதுக்காக நான் சொல்ல கிடையாது. அவர் தான் இரும்பை தங்கமாக்க மகாசக்தி பைரவர் தான் அவர் கொடுத்தது. அதனால் யார் இனிமேல் இந்தியாவுக்கு போகிறவங்க சுற்றி பார்க்க எல்லா கோயிலுக்கும் பழனிமலை முருகன் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே உள்ள சாது மடமான விஜய பைரவர் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அது கிடைக்காத ஒரு பெரிய பொக்கிஷன். 9 அடி பைரவர் பிரதிஷ்டை, அந்த காலத்திலே பிரதிஷ்டை பண்ணிக்கிறேன்னா அவளுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்றவர். அதனால் சாது மடத்தில் உள்ள சாது சுவாமி ஜீவ சமாதியும் பார்த்துட்டு அந்த விஜய பைரவரையும் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க, ரொம்ப விசேஷம். அதே மாதிரி அடுத்தது வந்து சில பேர் வந்து இந்த சிராத்தத்தை வந்து நான் வந்து எளிய முறையில் சொல்லிக் கொடுக்குறேன், நான் சொல்லி கொடுத்துட்டேன். சிலர் இன்னும் விரிவாக சொல்லிக் கொடுங்க கேட்கும்போது சில இன்னும் மந்திரங்கள் வந்து இந்த 5 பிண்டம் 10 பிண்டத்தில் 5 பிண்டத்துக்கு சில ஆட் பண்ணணும், சில மந்திரங்கள்லாம் இருக்குது. அதில் பெரிய புக்கே நாங்கள் செஞ்சுருக்கோம். அந்த புருஷத்தோன காசி கால பண்டர பைரவர் காட் மலேசியாவில் உள்ளவங்களோட குரூப் எட்மின் உமா அம்மா அவங்க சிரமம் பார்க்காம இந்த மந்திரங்கள்லாம் சீர்படுத்தி என்கிட்ட கேட்டு எல்லாமே சீர்படுத்தி ஒரு பெரிய புக்கே செஞ்சுருக்காங்க, சிராத்த புக்குன்னு சொல்லி. நான் வந்து எளிய முறையில் தான் செஞ்சேன். பேசிக்காக அடிப்படையாக செய்யிட்டோம். அப்புறம் ஒன்று ஒன்றா சொல்லிக் கொடுக்கலாம்னு சொல்லி எல்லோரும் கொஞ்சம் குரூப்பில் கற்றுக்கிட்ட பிறகு நான் வந்து அதை இன்னும் தெளிவான ஒரு எல்லாம் தமிழ் மந்திரம் தான். உங்களுக்கு பார்க்க ஒரு பெரிய ஒரு இதாக தெரியும். அதை கற்றுக்கிட்டு நீங்கள் சொந்தமாக செய்யலாம். ஏன்னா சிராத்தம் செய்யாதவங்களுக்கு தான் முன்னோர்களுக்கு எப்படி வழிபாடு செய்யணும்னு தெரியாமல் படையில் போகிறாங்க, அது செஞ்சுட்டு போகிறாங்க. இன்றைக்கா ஒரு நாளைக்கு அவங்களுக்கு உண்மையான விஷயம் தெரியணும், அவங்க மாறிக்குவாங்க. எப்பயுமே அப்படி தான். எல்லோரும் தெரியாத வரைக்கும் ஒரு விஷயம் போய் அவங்களுக்கு தெரிஞ்சு உணர்ந்த பிறகு அது உண்மைன்னு மாறிக்குவாங்க. அது இயற்கை விதி தானே, அது தவறு ஒன்றும் இல்லை. அதனால் இந்த அடுத்த நான் வந்து உங்களுக்கு இந்த சிராத்தத்தை எப்படி விரிவாக ஒன்று பேசிக்லேருந்து ஒன்று நான் வரேன். ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லோரும் வந்து காசு உள்ளவங்க குருமார்கள்ட்ட போய்ட்டு தர்ப்பணம் சிராத்தம் பண்ணுவாங்க. காசு இல்லாத ஏழ்மை பெற்றவங்க என்ன செய்வாங்க? சொந்தமாக கற்றுக்கிட்டு சொந்தமாக செய்யலாம். இறைவன் எல்லாத்தையும் ஒதுக்க மாட்டார், இறைவன் சபிக்க மாட்டார். இறைவன் எல்லாத்துக்கும் ஆட்கொள்றவர் தான் கடவுள். இந்த சிராத்தம் செய்தால் தான் நம்ம தலைமுறைகளுக்கு புண்ணியமும் யோகமும் வந்து கிடைக்கும். தவறாக நினைக்க வேணாம். இந்த குழந்தைகள் பிறக்காமல் போவது, குழந்தைகள் வளர்ச்சி பாதிப்படைகிறது, குழந்தைங்களுக்கு பிரச்சனை வருவது, 40 வயதுக்கு மேலே குடும்பத்தில் வந்து சரிவு ஏற்படுது, பண விஷயத்தில் சரிவு ஏற்படுது, யாரோ ஒருத்தவங்க வீட்டில் துர்மரணம் அடைகிறது, அடிப்பட்டு இருப்பது, தற்கொலை பண்ணி இருப்பது, கொள்வது, இதெல்லாம் மரணம். அது மரணம் சாஜம் வந்து சுப சாஜம் இல்லாமல் அசுப சாஜம் நடப்படுது. 40 வயசு கீழே மரணம் சம்பவிப்பது, இதெல்லாம் வந்து மாத்திரை பித்ரு தோஷம் தான். அதனால் இது வந்து ஏற்படக்கூடாது. சன்மதி சிராத்தம் சொல்லி ஒரு விதி இருக்குது. 96 சிராத்தம் இருக்குது தான் நம்ம செய்யணுமா. 96 வகையும் உண்டு, அதெல்லாம் நம்ம போக வேணாம். ஆனால் என்னோடய முறை வந்து அகோரிகள் சொல்லிக் கொடுத்து முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்து எல்லாம் சேர்த்து இதை செய்தால் பலன் பார்க்கலாம். நீங்கள் தாராளமாக நீங்கள் பலன் பார்க்கலாம். எளிய முறை தான், தமிழ் மந்திரம் தான். எதுவுமே சமஸ்கிருத மந்திரம் தான் எல்லாமே. அதை தமிழில் மாற்றி எளிய முறை நாங்கள் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் செய்யும் போது உங்கள் பலன் நீங்கள் தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். அது அடுத்த ஆடியில் ஒன்றுனா நான் சொல்லி கொடுத்துருவேன். அதாவது இந்த வருகின்ற ஐப்பசி அமாவாசைனால் நல்ல விட்டுறாதீங்க. ஐப்பசி அமாவாசை நாளில் மட்டும்தான் நம்ம வந்து குபேலட்சுமி பூஜை பண்ண விதி இல்லை. மாதம் வர அமாவாசை அன்றும், ஞாயிற்றுக்கிழமை அன்றும், ராகு காலம் அன்றும், குளிக நேரம் அன்றும், கரிநாள் நேரம் அன்றும், கிரான நேரம் அன்றும் இந்த குபேலட்சுமி பூஜையை செய்யலாம். குபேலட்சுமி பூஜை நம்ம வந்து தாராளமாக நம்ம செய்யலாம். இதுக்கு வந்து மகத்தான சக்தி இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க குளிக நேரத்தில் எதுவும் செய்யக்கூடாது. குளிக நேரத்தில் வந்து ஏற்கனவே போன வாட்டி நான் விளக்கியிருந்தேன்ல, குளிக நேரம் என்பது வந்து மண்ணு கீழே ஒரு பொருள் வைக்கக்கூடாது. ஆனால் குளிக நேரத்தில் நம்ம செய்கிற ஒரு பூஜையோ ஒரு மந்திரமோ பல மடங்கு வெற்றியாகும். அதான் சொல்கிறேனே, அதாவது 100 ராகு காலம் ஒன்றா சேர்ந்தால் ஒரு குளிக நேரம், 100 குளிக நேரம் ஒன்றா சேர்ந்தால் ஒரு கரிநாள் நேரம், 100 கரிநாள் நேரம் ஒன்றா சேர்ந்தால் ஒரு அமாவாசை நேரம், 100 அமாவாசை ஒன்றா சேர்ந்தால் ஒரு கிரானம். அதனால் கிரானம் வந்து அடுத்த கிரானம் நம்மளுக்கு வந்து 3ஆம் தேதி 3ஆம் மாதம் வருது, 2026 இந்த கிரானம் வருது. கும்பராசியும் சிம்மராசி மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். 2வது, இந்த நேரத்தை நல்ல யோகமாக பயன்படுத்திக்கணும். இந்த கிரான நேரத்தை வந்து நல்ல ஒரு யோகமாக பயன்படுத்திக்கணும்.
நம்ம கஷ்டவரம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம செய்த ஏன் நம்ம கஷ்டப்படுறோம்? நம்ம செய்த கர்மா தானே. போன ஜென்மம் செஞ்ச கர்மா நம்ம கஷ்டப்படுறோம். நம்ம செய்த கர்மா மட்டும் நம்ம கஷ்டப்படும் போது நம்ம செய்த புண்ணிய பூஜைகள் நம்மளுக்கு ஏன் பலன் கிடைக்காமல் போகும்? கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும், நம்ம செய்கிறதில்ல. அதனால் அடுத்த கிரகணம் எந்த ராசியை தொடும்னு சொன்னால் கடகராசியும் மகர ராசியும் தொடுவாங்க. இந்த கும்பராசியும் சிம்ம ராசியும் நவந்த பிறகு அடுத்த கடகராசியும் மகராசிக்காரங்களும் ஏதோ ஒரு தெய்வ மந்திரத்தை, காயத்ரி மந்திரத்தையோ மூல மந்திரத்தை கற்று வச்சுக்கிட்டு இப்போயே நீங்கள் அதுக்கு உயிர் கொடுத்துருங்க. டெய்லி ஒரு 21 முறை சொல்லி, இல்லை 54 முறை சொல்லி, 108 முறை சொல்லி ஒரு உயிர் கொடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா மந்திரம் சொல்ல சொல்ல அதுக்கு உயிர் பெறும் இல்லையா? அதன் பின் அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி உயிர் பெற்ற பின் உங்களுக்கே அது உணர்வு வரும். மந்திரம் உயிர் எப்படி வந்து உங்களுக்கு உணர்வு வரும். அந்த மந்திரத்தை கடகராசிக்காரங்களும் இப்போ இல்லை, அடுத்த வருஷம் உங்களுக்கு இந்த கிராணம், இந்த விசுவாச வருடம் முடிஞ்ச பிறகு அடுத்த தமிழ் வருடம் 4ஆம் மாதம் பிறந்த பிறகு கிராணம் எந்த ராசியை தொடும் சொன்னால் கடகராசியும் மகராசியும் தொடும். இப்போ இந்த ரெண்டு ராசிக்காரங்களும் இப்போயே வந்து நீங்கள் வந்து நிறையா மந்திர ஜபங்கள், ஒரு மந்திரத்தை நீங்கள் உயிர் கொடுத்து வச்சுக்கோங்க. அந்த நேரத்தை சொல்லி நீங்கள் நல்ல யோகத்தை பெற்றுங்க. 10 வருஷம் பூஜை பண்ணாத ஒரு பலனை ஒரே நாள் நீங்கள் பலன் பார்க்குறது இந்த கிரகண நேரம் தான். கிரகணம் கெட்ட நேரமே இல்லை. நம்ம நல்ல வழியை பயன்படுத்தால் நல்லது வரும், கெட்ட வழியை பயன்படுத்தால் நம்ம கெட்டது வரும். இதுதான் வித்தியாசம். காசிகால பைரவி பைரவர் அப்பனம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திரு சரணம் வங்கரிம் நமசிவாய பைரவ சிவம். இன்றைக்கி வந்து 79வது சதஸ் பாடம். 79வது நான் இது சொல்லலை, ஏன்னா நான் போன வாட்டி 78வது ஆடியோ செஞ்சுருந்தேன் ஆன்மீக தகவல். இன்றைக்கி வந்து 79வது ஆன்மீக தகவல். காசிகால பைரவி பைரவர் அப்பனம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திரு சரணம் வங்கரி நமசிவாய பைரவ சிவம்.